வணக்கம். நம்ம வீட்டுக்கு அருகாமையில் ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய மனக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் வந்துருச்சுன்னா, நம்ம மனசுல எழக்கூடிய சந்தேகம் நிறைய இருக்கும். அத வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? அது நமக்கு நன்மையா? தீமையா? இல்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் அது கொடுத்துருமா? வித்துடலாமா? இப்படி பல குழப்பங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், அந்த கோயில் உங்களுடைய வீட்டின் எந்த திசையை பார்க்குது அல்லது மனக்கட்டோட எந்த திசையை பார்க்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அது உங்களுடைய உச்ச பகுதியை பார்த்துருச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். அதுவே உங்களுடைய நீச்ச பகுதியை அது பார்க்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தீமையை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த கோயிலுடைய பார்வை, அதாவது கோயில் இருக்கக்கூடிய மூலவர், அந்த மூலவரனுடைய பார்வை உங்கள் வீட்டின் எந்த திசையை நோக்கி பார்க்கிறது, அது உச்ச பகுதியில் பார்க்கிறதா அல்லது நீச்சத்தில் பார்க்கிறதா அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உச்ச நீச்சம் தெரிந்தால் இது உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். கோயில் மூலவரின் நல்ல பார்வையும் தவறான பார்வையும் இந்த படம். உச்ச நீச்சம் தெரியலனா நம்மள்ட்ட பழைய வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.